இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான காரசாரமான சைட் டிஷ் ரெசிபி. அதுக்கு ஒரு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 20 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. இதில் ஓரளவுக்கு வறுபட்டது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரமிளகாவும் நல்லா வறுபடணும். வறுபட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவு நல்லா அரைப்பட்டதும் இதோட 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு இது கூட இன்னொரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. புளி ஊற வச்ச தண்ணீர் சேர்த்திங்கனாலே போதும். அரைச்செடுத்த இவங்கள ஒரு பவுலில் மாற்றி